என்னோட மனது, என்னோட மனசு என்ன பண்ணுகிறது? மனசுல எல்லாருக்கும் வலிக்குது. மனசுல சந்தோஷமே இல்லை. சந்தோஷம் எங்க கிடைக்கும்? சந்தோஷத்துக்கு டூர் போலாமா? இல்ல ஏதாவது ஊர்ல போய் இருந்துட்டு வரலாமா? இல்ல 2 நாளைக்கு வீட்டை விட்டு தள்ளி இருக்கலாமா? இல்ல யாரு கூடயும் பேசாம இருக்கலாமா? அப்படி எல்லாம் யோசிச்சு கொண்டு இருக்கிற ஒரு மனநிலைமை தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனா இதெல்லாம் இருந்து எப்படி நம்ம வாழ்க்கையில மேல வர முடியும் அப்படின்னுள்ளத நம்ம யாரும் யோசிக்கலையே. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சந்தோஷம் எங்க இருக்குது? நம்மகிட்ட இருக்குதா இல்ல வேற எங்கேயோ இருக்குதா? மனசு யாருகிட்ட இருக்குது? நம்ம கிட்டதான் இருக்குது. ஆனா நாம தான் என்ன பண்ணல? அதை புரிஞ்சுக்கல. நமக்கு சங்கடம் வருது. சங்கடம் வரும்போது நம்ம எல்லாம் அழுவோம், இல்லாட்ட அமைதியா இருப்போம், இல்ல யாரு மேலயா கோவப்படுவோம், இல்லை ஏதாவது விஷயத்து மேல கோவப்படும், ஏதாவது ஒரு விஷயத்துல கோவப்பட்டு கொண்டே இருப்போம் இல்லையா? ஆனா இந்த கோவப்படுறதுனால நமக்கு எல்லாம் வந்து சேருமா? சேராது. அப்போ நம்ம கோவப்படுவது சரியா இல்ல கோவப்படாம இருக்கணுமா எப்படின்னு நீங்க யோசிப்பாங்க. நம்ம மனசு, என்னோட மனது என்ன பண்ணுகிறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு ஆளு காலையில எந்திக்கிறார். காலையில எந்திரிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு? உடம்பு பயிற்சி செய்யறாரு, எக்ஸசைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் காலை கடன்கள் எல்லாம் தீர்த்து பிரார்த்தனை செய்கிறார். அவரு இறைவனே, யாருக்கு என்ன இறைவன் பிடிக்குமோ அந்த இறைவனை அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம செய்யறோமான்னு தெரியாது, ஆனா செய்யணும். பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் காலை உணவு எடுக்கிறார்கள். அவர் வேலைக்கு போறாங்க, இல்ல வீட்டுல இருக்காங்க, இருந்து அப்படி ஒரு நாளை அவருக்கு தொடங்குறாங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? காலையில எந்திரிச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா அப்படின்னு. ஆனா சாயங்காலம் கேட்டா டல்லா இருக்குது அப்படின்னு சொல்லு. காலையில கேட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்குது, சாயங்காலம் கேட்டா டல்லா இருக்கு. ஆனா டல்லுக்கு காரணம் என்ன? நிறைய வேலை இருந்தது. அதே மாதிரி கூட வேலை பார்க்கிறவங்கள நிறைய, அவங்களால நமக்கு கஷ்டமும் இருக்குது. என்னால எதுவுமே சரியா செய்ய முடியல அப்படின்லாம் நம்ம மனசு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாற்றங்கள் எப்படி கொண்டு வரலாம்? நான் எப்போதும் சந்தோஷமான நிலையில நான் இருக்க வேண்டும், எனக்கு எல்லா விஷயங்களும் நல்ல மாதிரி செய்ய வேண்டும், அதுக்குள்ள சக்தி எனக்கு வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கணும். ஆனா நாம நினைக்கிறது இல்ல. நாம நினைக்காம எங்கேயோ ஓடிக்கிட்டு. அப்ப அதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்? நீங்க சந்தோஷமா இருக்க ஆசைப்பட்டா நீங்க தான் அதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர வேற யாரும் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா யோசிப்போம். சங்கடம் எங்க வருது? நம்ம மனசுல வருது. சந்தோஷம் எங்க வருது? நம்ம மனசுலதான் வருது. ஆனா இங்க யாரு சந்தோஷப்படுறா? நாம தான் சந்தோஷப்படுறோம். துக்கப்படுவது நாம தான். அப்ப எல்லாமே செய்யறது நாம தானே. அப்ப நம்ம அனுபவிக்கிற அந்த பலத்துக்கு இன்னொரு ஆளு காரணமா இருக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் வருதோ அதெல்லாம் அடுத்தவங்களால வருகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்தவங்களால வர்ற பிரச்சனையை நாம் நினைச்சு நான் வருத்தப்படுகிறேன். இதெல்லாமே நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ். நமக்கு நிறைய சொல்வதுக்கு இருக்கு. என்ன? எனக்கு அவங்களால எனக்கு நிம்மதி இல்லை, அவங்களால எனக்கு சந்தோஷம் இல்லை, எல்லாமே இருந்தும் எனக்கு ஒண்ணு இல்லாத மாதிரி நான் இருக்கிறேனே அப்படின்னு நாம யோசிச்சு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வருத்தம் நமக்கு வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். நமக்கு அந்த வருத்தம் நமக்கு வேண்டாம். வருத்தத்தை விட்டு விடுவோம். நாம் சந்தோஷமாக இருப்போம், நாம் நிம்மதியாக இருப்போம். ஆனா இதெல்லாம் யாரு சொல்றா? நம்ம தான் சொல்றோம் நான் நிம்மதியா இருப்பேன். ஆனா நிம்மதியா இருக்கிறோமா இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 5 விஷயங்களை யோசிச்சு பாருங்க. நீங்க நீங்களா இருக்கீங்களா? உங்க மனசு நீங்க சொல்றது கேக்குதா? மனசு சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம நடைமுறையில கொண்டு வாரோமா? நடைமுறையில கொண்டு வந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறோமா? கடைசியில நான் எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமா இருக்கிறேனா இல்ல மனசை போட்டு அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறேனா அப்படின்னு ஒரு விஷயம். இதெல்லாம் ஒன்றொன்றாக பார்க்கணும். இன்னைக்கு நம்ம மனதுல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தோன்றுகிறது அப்படின்னா நாம அதை செய்ய முயற்சி பண்ணுவோம். ஆனா நிறையவங்க செய்யறது இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம செய்ய போகும்போது நமக்கு தோணும் இன்னைக்கு நேரம் சரியில்லையே அப்படின்னு. இல்லாட்ட நாளைக்கு செய்யலாமா அப்படின்போம். இல்லாட்ட இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு செய்யலாமேன்னு நினைப்போம். இதை நினைச்சு நினைச்சு அதை எதையுமே செய்ய மாட்டோம். எப்படி இருக்குது? நினைப்போம், தாராளமா நினைப்போம். நினைக்கிறதுக்கு பஞ்சமே இல்லை. நினைக்கிறதுக்கு பஞ்சமே இல்லை. ஆனா நினைக்கதான் மாட்டோம்.
அப்ப நினைத்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதுபோல நமக்கு ஏதாவது வேண்டும் என்று நம்ம நினைத்தால் அது நமக்கு வந்துவிடும் என்றது நம்பிக்கை வேண்டும். அப்ப தன்னம்பிக்கை வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும் என்றால் என்ன வேணும்? தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை யாரிடம் இருக்கிறது? நம்மளிடம் இருக்கு, இல்லையோ? இப்ப ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். யாராவது கேட்டா நாளை செய்து தருகிறேனே, அன்னைக்கு செய்து தருகிறேன்னு நம்ம தள்ளி போடுவோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிசினஸ்ல ஜெயிக்க முடியல, வீட்டுல நாம் செய்யும் வேலையை சரியா செய்ய முடியல, நிறையவங்க நம்மகிட்ட வராங்க. இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பயிற்சி கொடுக்குறோம். உன்னோட மனசு என்ன ஆகுறது, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரைனிங்க கொடுக்குறோம். ஹவு டு இம்ப்ரூவ் நம்மளோட விஷயத்த நாம எப்படி. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம சரி செய்யணும் என்றால் அதுக்கு நம்ம மனசை நாம சரி செய்ய வேண்டும். அதை அப்படி சரி செய்து விட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதனால அடுத்த வீடியோல நாம் மனது சரி செய்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு உள்ள விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பாருங்க. நிம்மதி எங்கே இருக்கிறது அப்படின்னு தான் கேள்வி. அந்த நிம்மதியை நாம எப்படி பெறலாம், எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். அதனால நிம்மதி நம்ம கிட்டதான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. அதனால நிம்மதியை தேடி நாம அலைய வேண்டாம். நிம்மதி நம்மகிட்ட தான் இருக்குது. நம்மகிட்ட இருக்க நிம்மதியை நாம பயன்படுத்தி எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கு வாங்க. நாம சீக்கிரமா நம்ம மனசு சரி பண்ணி நாம எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். பார்க்கலாம்.